இல்லைங்க, உங்க மந்திரி செத்த காலத்துக்கு நான் உங்களுக்கு மந்திரி. அப்படி அந்த மந்திரி செத்து போயிட்டாங்க. அவன் செத்து போயிட்டாங்க. அப்ப நீங்க வெளியே வந்தீங்க, வந்தோட அவன் கெழுத்து விட்டு செத்து போயிட்டான். அவன் துணிமணி செத்த பண்ண அந்த பணத்துல இருக்கிற துணிமணி கொண்டாந்து நான் போட்டுக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டேன். ஓ, அடுத்த வந்து நீதானா? ஆமா சாமி. ஏய், பேசாம அத்தனை வேணுமா, பாக்கு வேணுமா, பூக்கு வேணுமா, என்ன வேணும்? வெத்தலை பாக்கு புகையில ஏதாவது வேணுமான்னு கேக்குறேன். ஓ அப்படியா? பூக்கு கலகத்து வெத்தலை பாக்கு புகையில போடுறோம் அப்படி. அதனால வேணும்னா எங்கிட்ட கேளு. நேத்து மாதிரி உனக்கு வேணுங்க சுண்ணாமுக்கு என்ன வேணும்னா நல்லா யாரோ பாட்டியாங்கிறதா நோண்டி கொண்டு வந்து கொடுக்குறேன். பாட்டியா கிட்ட நோண்டி கொடுக்குறீங்க? ஏங்க டப்பாவில் நோண்டி கொடுப்பேன். என்னமோ நெப்புக்கான கூலியாரு பேசுறீங்களே. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, டப்பாவில் தான் போட்டு. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, டப்பாவில் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அது கட்டியா இருக்கும். அதுல கையை விட்டு நோண்டி தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் நான் சொல்றேன். பைத்தியக்கார கூலியாரு அடிக்கிறீங்க. சும்மா சும்மா அடிச்சீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். ஒரு அடி ரெண்டு அடி வாங்கல. சும்மா சும்மா அடி வாங்குறது பைத்தியம். கூறுகாட்டு கூட சும்மா சும்மா அடிக்கிறீங்க. தெரியாம போய் பெரிய மாதிரியா வேட்டைக்கு போகுது. அது போறது சாதாரணமா போகல, கூட சைடுல டீ ஓடாட்டு போகுது. ஆமா, ஏய் நாம இங்க போனா இந்த ஆமா ஓ போகட்டும் போகுறேன். இது நான் வந்து கூடுறேன். காளி மாரி சண்டை சண்டை. ஆமாங்க. விதிசூரன் பதிசூரன் அதான் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். ஆமாங்க, விதிசூரன் பதிசூரன் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். அப்படிப்பட்ட இல்லையே விதிசூரன் மதிசூரன் மோதல். அப்படி கூட சொல்லு. அது ஏண்டா மோதல்? இல்லையே குணசீலன் சிறைபிடிப்பு. குணசீலன் சிறைபிடிப்பு. அப்படி ஒண்ணு எத்தனா ஒரு நாளைக்கு பேர் வச்சுட்டு ஆடுவீங்க. அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். ஆமா, என்னை பார்த்தவங்களுக்கு யாரு நீங்க தெரியும்? யாரு? அப்பா அம்மா எது வந்த ஏ வந்த எதால வந்த லாவரியே கேக்குறேன். நல்ல கேள் கேள். நீ வேற நான் வேற. ஏங்க இத்தனை வருஷமா கூடவே இருக்கிறேன். ஒரு நாள் எத்தனை தடவை ஒரு பணம் கேட்டிருப்பேன். நான் போதையவே போட்டிருந்தா கூட ஒரு நாள் போது மீறி உங்களை ஓயங்கம்னு கேட்டேன். இல்ல கேன கூதி மண்ண கூதி கேட்டேன். இல்ல பணம் பைத்தியக்கார கூதி தான் கேட்டேன். கேட்டுட்டே பண்ணி கேட்கல. இப்ப அந்த மண்ண உங்களுக்கு கேட்கணும். கேட்டுட்டே இருக்கிற அப்புறம் கேட்கறது. அப்படி ஒரு நாள் நான் கேட்டிருக்க மாதிரி அப்படி கேட்ட மாதிரி உங்க மனசுல என்ன வந்தா பிஎம் என்ன மூஞ்சில துப்புங்க. அது நான் செத்து போயிடலாம். எனக்கு தாய் இல்லாத போல இருந்தா சும்மா சும்மா அடிக்கிறேன். இதை முடிஞ்ச கொள்ளக்கார அடிச்சு பாரு. ஓடு மணி உட்கால வரை
அப்படி உங்க ஊரு எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? யார் நக்க வந்தீங்க? ஓய் ஒரே தான நசிங்க போறாங்க. என்னத்துக்காக வந்தீங்க? அதான் நான் கேக்குறேன். ஏய் ஓ நான் எங்க இருக்கேன்? நாம் நல்லிவலி தீபல்ல கூத்தாடிட்டு இருக்கோம். வேற பக்கம் கார் ரோட்ல இருக்கேன். ஏங்க நீங்க என்ன கேட்டீங்க? எங்க இருக்கறேன் அப்படின்னு கேட்டீங்க. நாம் நல்லிவலி தீபல்ல தான் கூத்தாடிட்டு இருக்கோம். கூத்தாடுற இடத்துல நான் எங்கடா இருக்கேன்? நான் இந்த நாடத்துல எங்கடா இருக்கேன் நான்? அட கதையில எங்க இருக்கிற கதையில அத சொல்லுங்க, அப்படி கேளுங்க. ஏய் அறிவாடி சாமி ஓன் போட்டுறோம். ஓடுறதுல பிரச்சனை இல்ல, நான் சாப்பிடுறதும் பிரச்சனை இல்ல. செத்து போயிட்டா 13 லட்சம் ரூபாய் கடன் கட்டணும். என்ன ஆறு கொள்றாங்களோ அவங்க தான் கட்டணும். பத்திரம் எழுதி வச்சிருக்கிறேன், சும்மா கிடையாது. என்ன கொல்றவங்க என்ன ஆறு கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல கொல்றாங்களோ, ஆறாள் நான் சாப்பிடணும், அவங்க தான் என்னோட 13 லட்சம் ரூபாய் கடன் கட்டணும்னு எழுதி வச்சிருக்கிறேன். ஐயே சொல்றாங்க. ஆமா. ஏய் ஓல் ஏய் ஓய் 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 சோபராடியா நீ சொல்லுங்க சாமி. அப்படி ஏய் ஓய் நான் எங்க இருக்கேன்? எங்கே? இடும்பாவனம் என்று சொல்லக்கூடிய இடும்பாவனத்தில் நான் இருக்கிறேன். இடும்பாவனத்தில் இருக்கிறீங்க? ஆமா ஆஹா. இடும்பாவனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பேர் என்ன? அகண்ட மார்பு, மிகுந்த கரங்கள், கருத்த மீசை, எழுத்த கண்கள், கோரை புல் போடும் மீசையும், மண்வெட்டி பற்களும், கால வசப்படைத்த அங்கங்களும், 70 அடி உயரம், 60 அடி அகலம் கொண்ட என்னுடைய பேர் மற்றவருடைய விதியை முடிக்கக்கூடிய விஜயசூரனோ என்று ஏண்டா ஒன்னும் பேருக்கு நான் ஜே பொம்மன் கூட அடிக்கணும் கட்டுமா? அப்ப அடிக்காத. அப்படிதான் அடிப்பேன், என்ன போடுவேன்? ஓய் அப்படித்தான் அடிப்போம். அப்படி அடிச்சுனா சும்மா இல்ல. பேக்ல குருண மருந்து வச்சிருக்கேன். மாமா டீ குடின்னு குருண மருந்து போட்டு குடிச்சிட்டு எல்லாம் கொண்டு போய் கைலாசல சேர்த்து. அப்படி போட்டு வேண்டாம். விஜயசூரனுடைய பேர் ஜே அவ்வளவுதான். நான் ஒரு தடவை ஏண்டா சாதாரண மத்தினால சொல்லாதீங்க. சும்மா சாதாரண ஆளு கிடையாது. பெருசா இருக்கிற ஏண்டா கொலாய் மூடிட்டு உட்கார், உன்னால தான் வாங்குறேன். ஏன் தூக்கத்துக்கு? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது கொள்ளக்காரர்கிட்ட. அப்படின்னு போய் நாளைக்கு வீட்டுக்காரிட்டு சொல்லிவிடாத, காரி மோதிரம் மேல தூக்கி விடுவோம். அப்படி மற்றவருடைய விதியை முடிக்கக்கூடிய மற்றவருடைய விதி என்ன? மற்றவருடைய விதியை முடிக்கக்கூடிய பேரோ விதிசூரன். அப்படி விதிசூரனாக இருந்தாலும் மற்ற விதியை முடிக்க சொல்லி உங்களை வச்சாங்களே ஒப்பம்மா யாரு? அவங்க பேரு சாய் தந்தையா சொல்லுங்க. எவ்வளவு தெரியுமா?